So Kana, Gagnida, arithmetic series பார்த்துட்டோம். Okay. So now geometric progression. Geometric progression க்கும் arithmetic progression க்கும் பேசிக்கா என்ன டிஃபரன்ஸ்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா this is very easy. So arithmetic அப்படின்றதுல வந்து என்ன உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மால increase ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if the series starts with the number 2 plus 2 அப்படின்னா 4 செகண்ட் டேர்ம் கிடைக்கும். again ஒரு plus 2 அப்படின்னா 6, again ஒரு plus 2 அப்படின்னா 8. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் இந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எப்படி கிடைக்கும்? பை ஆடிங் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா? அது வந்து இட் மே பி அ நெகட்டிவ் இன்டீஜர் ஆர் அ பாசிட்டிவ் இன்டீஜர். மொத்தத்தில் வந்து இட் ஷுட் பி அ கான்ஸ்டன்ட். ஒரு ப்ளஸ் டூன்ற வேல்யூ ஆட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா டு த ப்ரிசீடிங் டேர்ம், ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்கள் ப்ளஸ் டூ ஆட் பண்ண நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏபி. இப்போ ஜிபி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் திஸ் பர்சன் இஸ் தேர், ஹி ஹஸ் சீன் அ போஸ்ட் ஆன் எஃபிஓ இன்ஸ்டாகிராமோ இல்லை ஏதோ ஒரு நியூஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த போஸ்ட்டை வந்து ஹீ ஷேர்ஸ் இட் வித் டூ பீப்புள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த போஸ்ட் என்ன கான்செப்டில் வந்து ஷேர் ஆகுது இல்லை பாஸ் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சனுக்கு ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக ஹி வில் ஷேர் இட் டு 2 persons. கரெக்டா? அப்போ அந்த 2 personsலேருந்து ஈச் வில் ஷேர் டு 2 person. அப்போ மொத்தமாக 4. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 1, நெக்ஸ்ட்ல 2, நெக்ஸ்ட் என்னது 4. again this 4 persons என்ன பண்ணுவாங்க? each will share to 2 person. அப்போ 4 into 2 8. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே ப்ளஸ் அப்படின்னு வர்றது உங்களுக்கு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் எப்படி வருது? மல்டிப்ளை ஆகுது. வாட் இஸ் ஹேப்பனிங் கண்ணு? இட் மல்டிப்ளைஸ். ஓகேவா? ஸோ இங்கே டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆனால் டெஃபினட்டாக ஒரு பர்சன் வந்து 2 பேர்த்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இந்த டிசீஸ் அப்படின்னா. ஸோ இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 ஸ்ப்ரெட் ஆகும். என்னடா சொல்லோ? இன்டூ 2. ஈச் பர்சன் வில் ஸ்ப்ரெட் இட் டு 2 persons. அப்போ இங்கே உங்களுக்கு என்னது? இன்டூ 2 மல்டிப்ளைட் பை அ 2. ஓகேவாடா கண்ணு? ஸோ ஒவ்வொரு டேர்முமே என்ன ஆகுது? இட் இஸ் மல்டிப்ளைட் பை அ நான் ஜீரோ நம்பர். ஏன் இதில் நான் ஜீரோ நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, இங்கே வந்து நீங்கள் ஜீரோன்னு கூட சொல்லியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் ஜீரோ நம்பர்னா மல்டிப்ளையிங் பை ஜீரோ வில் கிவ் யூ நோ வேல்யூ. ஜீரோவே தான் உங்களுக்கு கிடைக்கும். எனி நம்பர் இன்டூ ஜீரோ வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. அதனால இங்கே நீங்கள் அந்த இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம், ஒரு மல்டிப்ளையர் இருக்குது பார்த்தீங்களா? திஸ் மல்டிப்ளையர் மஸ்ட் பி அ நான் ஜீரோ நம்பர். ஓகேவா? ஸோ உங்களை ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் ஆர் த்ரீ things in the starting, 3 is the first term அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, now it is multiplied 5 times each. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் 5 times அது மல்டிப்ளை ஆகுதுன்னா 3 5s are என்ன? 15. ஸோ 15 will be the second term. கரெக்டா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எகெயின் இன்டூ 5. ஸோ ப்ளஸ் 5 அப்படின்றத ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் நீங்கள் மறந்துடணும். பெருகுது, மல்டிப்ளை ஆகுது அப்படின்றது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? இன்க்ரீஸ் அப்படின்னு நார்மலாக ஒரு அடிஷனில் சொன்னீங்கன்னா தட் இஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். பட் ஒரு லார்ஜர் குவான்டிட்டி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ மல்டிப்ளைங் இங்கே 15 into 5 என்ன அடுத்தது? 75. ஓகேவா? ஸோ அப்போ 75 தான் உங்களுடைய தேர்ட் டேர்ம். ஸோ இது மாதிரி இன்டூ 5 இன்டூ 5 அடுத்தடுத்த டேர்ம்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில். புரிஞ்சுதா புரியலையாடா கண்ணு? ஸோ இந்த டெஃபினேஷன் பார்க்கலாமா? வாட் இஸ் அ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்? 1 second. Okay, a geometric progression is a sequence in which each term is obtained by multiplying a fixed non-zero number. இப்போ 2 அப்படின்னா இன்டூ 2ன்னு ஒரு ஃபிக்ஸட் நம்பர். இப்போ இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இன்டூ 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் டேர்மோடய கிடையாது, அடுத்தடுத்த டேர்ம்ஸ். இப்போ 2 2s are 4னா 4 என்ன பண்ணுவீங்க? இன்டூ 2. 4க்கு என்ன சொல்லலாம்? இன்டூ 2னா 8, எகெயின் இன்டூ 2னா 16, எகெயின் இன்டூ 2னா 32. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் obtained by multiplying the preceding term by that fixed non-zero number, by that
fixed non-zero number. ஓகேவா? இப்போ அடுத்த டேர்ம் வேணும் into 2 அப்படின்னா 64 எப்படி அப்டேன் ஆகுது? இந்த preceding term 2 நீங்க preceding term 32 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஏன்னா இங்க 2 தான் fixed non-zero number. ஓகேவா? அது மாதிரி into 3 into 4 into 5 அது வந்து depends. ஓகேவாடா செல்லம்? So geometric progression is a sequence எப்படி கிடைக்குது? Each term is obtained by multiplying a fixed non-zero number to the preceding term. ஓகேவா? Except the first term. So first term மட்டும் உங்களுக்கு வந்து அப்படி கிடைக்காது. First term வந்து start ஆயிடுது. So அடுத்த term second termல இருந்து தான் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? By multiplying that fixed non-zero number. First termக்கு அந்த number multiply ஆகிருக்காது. First term அப்படின்றது பேசிக்கா வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நம்பர். So second termல இருந்து எப்படி கிடைக்கும்? இந்த term 2 ஆல 3 ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா 6. அடுத்தது second term 3 ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா 8. 8 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 54. புரியுதாடா செல்லம்? சோ அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கிடைக்காது. பட் செகண்ட் டேர்ம் onwards you will get by multiplying that fixed non-zero number. சரியாடா கண்ணு? சோ இப்ப இந்த fixed non-zero number தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ratio. What we call it as common ratio. ஓகேவாடா கண்ணு? சோ அதுல என்ன நீங்க சொல்லிருப்பீங்கன்னா common difference. என்ன மேம் common ratioக்கு common differenceக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கா? என்னன்னா பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா காமன் டிஃபரன்ஸ் அப்படினாலே அங்க அடிஷன் நடக்குது. அங்க என்னடா சொல்ல நடக்குது? அடிஷன் நடக்குது. சோ அப்ப ஏபில உங்களுக்கு அடிஷன் நடக்கிறப்ப எப்படி நீங்க இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? இங்க +2 அப்படினா இதோட இன்வர்ஸ் ஆபரேஷன் மைனஸ். சோ டிஃபரன்ஸ் சப்ட்ராக்ஷன். 4 minus 2 equals 2. அடுத்தது 6 minus 4 equals 2. Next என்ன? 8 minus 6 equals 2. So common difference na அதுவும் ஒரு constant value தான். அதனால commonன்ற வார்த்தை வந்துரும். ஏன் difference? ஏன்னா இங்க plus 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 increase ஆகுது. பட் இந்த geometric progression பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குது? into multiply ஆகுது. அப்ப multiply ஓட inverse operation என்ன? division. அப்ப இதுல second term minus first term ன்றதுக்கு பதிலா what you will do? Second term divided by first term. Second term divided by first term. So divisionல fractionல ஒரு விஷயம் இருக்குன்னா you call it as ratio. ஓகேவா? அது மட்டும் இல்ல மேம் இப்படி இருந்தாலே ரேஷியோவா? simplest form of a fraction. என்னடா கண்ணு? simplest form of a fraction. 2 2s are 4. 2 1 is 2. Therefore 2 by 1 that is equal to 2. அப்ப இங்க என்ன non-zero number fixed non-zero number ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு போறீங்க? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு போறீங்க. So this is represented by the letter R. ஓகேவாடா செல்லோ? இப்போ நான் 3 6 8 ன்னு ஒன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு சீரிஸ் 3 சீரிஸ்ல சீக்வென்ஸ். So into இல்ல இது 9 சாரிடா செல்லோ. 1 செகண்ட். நான் இது கரெக்ட் பண்ணிடுறேன் geometric progression series. ஓகே. சோ இப்போ எழுதலாமா? 3 into 3 அப்படினா 9 into 3 அப்படினா 27 into 3 அப்படினா 50 plus 21 71 into 3 அப்படினா 213. ஓகே வாடா செல்லம்? சோ இப்படி சீரிஸ் போயிட்டே இருக்கு. சோ இதனுடைய காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? It is multiplied. So it is in geometric progression. It is in geometric progression. Plusல இல்ல, instead multiplicationல இருக்கு. அப்ப இதனுடைய inverse operation எப்படின்னா second term minus first term கிடையாது. second term divided by first term. அதாவது 9 by 3. அப்ப 3 1s are 3, 3 3s are 9. That is equal to 3. Therefore the common ratio is equal to 3. எந்த term ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா T3 by T2 அப்படினால என்னது? 27 by 9. 9 1s are 9, 9 3s are 27. So அதே 3 தான் கிடைக்கும். Therefore it is known as common ratio. It is called as common ratio. Common difference க்கு பதிலா you use the term ratio. அத மட்டும் மறந்துடாதீங்க. ratio அப்படின்றது division ஓட pattern, fraction, simplest form of a fraction அதுவும். சரியாடா கண்ணு? சோ இங்க வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் நடக்குது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் தான் இருக்கும். ஆனா என்ன ஒரு வார்த்தை நான் ஜீரோ நம்பர்னு சொல்லணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுனால இந்த டேர்ம் நீங்க யூஸ் பண்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியாடா கண்ணு? சோ இப்போ இதுல இன்னொரு டெஃபினேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 செகண்ட். சோ இப்போ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. general form of a geometric progression. general form of a geometric progression. So general form கொடுத்திருக்காங்கன்னா first term நம்ம எப்படி represent பண்ணலாம்? இப்போ இந்த 2, 4, 8, 16 அப்படினு இருக்குன்னா
இதுல first term நீங்க எப்படி represent பண்ணலாம்? You will represent it as a. கரெக்டா? இது நீங்க arithmetic progressionலயே பார்த்திருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ காமன் ரேஷியோ இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை ஆகுது? இன்டூ டூன்ற ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ இருக்கு, ஒரு காமன் ரேஷியோ இருக்கு நம்பர். ஸோ அதால மல்டிப்ளை ஆகுது. அப்போ செகண்ட் டேர்ம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஏ இன்டூ ஆர் பண்ணீங்கன்னா செகண்ட் டேர்ம். இப்போ ஏ டூ அப்படின்னா 2 இன்டூ 2 4 செகண்ட் டேர்ம் கிடைக்குதா? கரெக்டா இல்லையா? இப்போ ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்றப்ப எப்போது எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சே ரிலேட் பண்ணி தான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சே ரிலேட் பண்ணி தான் எழுதுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே ஏ இன்டூ ஆர்ன்றது செகண்ட் டேர்ம், தட் இஸ் ஏஆர் அப்படின்றது செகண்ட் டேர்ம். கரெக்டா இல்லையா? தேர்ட் டேர்ம் அப்போ எப்படி கிடைக்கும்? செகண்ட் டேர்ம் எகெயின் மல்டிப்ளைட் பை தட் ரேஷியோ, காமன் ரேஷியோ. அப்போ ஏஆர் அப்படின்ற இந்த டேர்ம் again it should be multiplied by common ratio. 4 should be multiplied by 2 in order to get the third term, 8. அப்ப அடுத்த term நீங்க என்ன சொல்லலாம்? AR square. AR square. Next, AR square அப்படின்றது third term. அப்ப third termல இருந்து அடுத்தது fourth term கிடைக்கணும்னா again you are multiplying it by r. ஓகேவா? அங்க எப்படி arithmetic progressionல increase plusல increase ஆயிட்டு போகுமோ இங்க multiplicationல increase ஆயிட்டே போகும். So AR cube. R square into R is R cube. அப்ப AR cube. So எப்படி கொடுத்திருக்காங்கன்னு தெரியுதா கண்ணு? First term starts with A, second terms அப்படின்றது AR, third term அப்படின்றது AR square, fourth term அப்படின்றது AR cube. புரியுதா கண்ணு? So இதுதான் வந்து general form of the geometric progression. Can you understand this? இப்போ இதுல general term கண்டுபிடிக்க சொல்றாங்க. nth term. We have to find the nth term. So எப்படி கொண்டு வருவோம் nth term அப்படின்றது? இப்போ first term A. First term A. Second term என்னாவது? AR. Third term அப்படின்றது என்னது? AR square. Fourth term அப்படின்றது என்னது? AR cube. கரெக்டா? இது நீங்க எப்படி வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இதுல ஒன்னு நோட் பண்ணுங்க. This is your first term, term 1. This is your second term. This is your third term. This is your fourth term. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? nth term வேணும். Tn வேணும். இந்த r பாருங்க செல்லம். இங்க 2 இருக்குன்னா r உடைய பவர் என்ன? 1. கரெக்டா? 3 இருக்கு அப்படின்னா r உடைய பவர் என்ன? 2. 4 இருக்குன்னா r உடைய பவர் என்ன? 3. So 1 less than this n value. இதுதான் n. இங்க இருக்கிறது n உடைய வேல்யூ tn. கரெக்டா? tn அப்படின்றப்ப இங்க 1 2 3 எல்லாமே n உடைய வேல்யூஸ். கரெக்டா? இங்கேயுமே மேம் அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு என்ன மேம் அப்படின்னா 1 minus 1 0 ஆச்சே மேம்னா எக்ஸாக்ட்லி r power 0. Any number to the power 0 will be equal to 1. Anything to the power 0 is equal to 1. A power 0, R power 0, 5 power 0, எதுவா இருந்தாலும் என்னது 1. அப்ப A into 1 is equal to A வேதான். So அதனால தான் first term நமக்கு என்னடா செல்லம் இருக்குது? A. புரியுதாடா தங்கம்? So அப்ப R நீங்க எப்படி represent பண்ணலாம்டா கண்ணு? R அப்படின்றது n விட lesser value. n விட ஒரு value lesser. அப்ப இங்க nth termக்கு நான் எப்படி எழுதலாம்? A definite-ஆ இருக்கு. AR to the power n minus 1. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 5th term எனக்கு வேணும் அப்படின்னா 4th term AR cube இன்னொரு r ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். தட் இஸ் ஈக்குவல் டு AR பவர் 4. கரெக்டா? ஸோ ப்ரிசீடிங் டேர்மோட ஒரு காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணனா நெக்ஸ்ட் டேர்ம் எனக்கு கிடைக்குது. ஸோ அதில் இந்த 4ஐயும் 5ஐயும் நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்? இஃப் 5 இஸ் ஈக்குவல் டு n, இதுதான் என்னோட வேல்யூ n அப்படின்னா 4 எப்படி கிடைக்கும்? n மைனஸ் 1. தட் இஸ் 5 மைனஸ் 1. புரியுதாடா கண்ணு? ஸோ அப்போ nth டேர்ம் வேணும் அப்படின்னாலும் எனக்கு என்னதுங்க? n மைனஸ் 1. a இன்டூ ஆர் டு த பவர் n மைனஸ் 1. அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நான் இங்க கொடுத்த டெஃபினேஷன் தான் உங்களுக்கு இங்க இருக்கும். So AR to the power n minus 1. ஓகேவா? Can you understand? Oh, next. Consider the ratio of successive terms. So இங்க பாருங்கடா கண்ணு, ரேஷியோன்ற வார்த்தை ஏன் வருது? இங்க வந்து it is not common difference, instead it is common ratio. ஏன்னா அதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? Dividing the second term by the first term. Arithmetic APல வந்து subtracting the first term from the first term from the second term. ஆனா இதுல dividing the first term from the second term. ஓகேவா அடிச்சலாம்? So அப்ப இங்க நீங்க T2 by T1 equals AR by AR.
அடுத்து T3 by T2 equals AR cube by AR, that is also R. So common ratio ன்ற வார்த்தை அதனால தான் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா செல்லோ, ratio between any two consecutive terms of the geometric progression is always constant. எப்படி difference between any two consecutive terms of AP is always constant ஓ, அதே மாதிரி ratio between any two consecutive terms of GP is also constant. That constant is called as the common ratio. சரியாடா கண்ணு, புரியுதா புரியலையா? சரியா? So T2 by T1 ரத மறப்பீங்களா இனிமேட்டு? This is the formula for common ratio to find whether the series or sequence is in geometric progression. ஓகேவா? So general term மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடாது. அதில் எப்படி a plus n minus 1 into d இதுலேயே என்னது ar to the power n minus 1 ar to the power n minus 1 திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குதுல்ல, அதோட இந்த காமன் ரேஷியோ எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுவீங்க? டு த பவர் n minus 1. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 27th டேர்ம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட how many times you should multiply r? r to the power 26. 27 minus 1 is 26 times multiply ஆயிருக்கும் r. சரியாடா செல்லம், அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இன்வால்வ்டு கிடையாது, மல்டிப்ளிகேஷன் இஸ் இன்வால்வ்டு. ஸோ r to the power 26 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து r to the power 26னா r வந்து 26 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கணும். ஸோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்றது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வெரி 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 rapid or a great level of increase. ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு இன்க்ரீஸ் நடக்குது அப்படின்னா you can use geometric progression to solve that. சரியாடா தங்கம், ரொம்ப ஸ்மாலர் ஸ்கேல்ல இல்லாம ரொம்ப லார்ஜர் ஸ்கேல்ல அந்த மல்டிப்ளை ஆகுது ஒரு வேல்யூ அப்படின்னா then you can use geometric progression. சரியாடா தங்கம், can you understand? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் செக் தனியாக பார்த்துடலாண்டி கண்ணு. ஸோ இன்ட்ரடக்ஷன் இவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் we have to see examples and progress check. ஓகே, ஸோ இதில் ஒரு நோட் மட்டும் இருக்கும். ஸோ இந்த நோட் என்னன்னு பார்த்துருங்க. 3 consecutive terms of GP கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த general form A by R, A, AR. This can be used for 3 consecutive terms of a GP. இதை டிவைட் பண்ணி பாருங்க. if A by Rன்றது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்டா? T2ன்றது என்னது? A. T3ன்றது என்னது? AR. இப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்க. செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். T2 by T1 equals A by A by R. That is equal to R. T3 by T2 என்னது? AR by A. AA cancel, that is equal to R. So அப்ப 3 terms of a GP ன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன எடுக்கணும்? ஒரு ரேஷியோ ஃபார்மேட், தென் ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஒரு. ஸோ A by R, A, AR. A by R, A, AR. ஓகேவா? 4 consecutive terms அப்படின்னா A by R cube, A by R, AR, AR cube. ஓகேவா? ரெண்டு ரேஷியோ ஃபார்மேட், ரெண்டு மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட். A by R cube, A by R, AR, AR cube. ஸோ இது வந்து 4 consecutive terms ஏதாவது சம் சொன்னாங்கன்னா நீங்க வந்து அதுல இந்த மாதிரி டேர்ம்ஸ் எடுக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, T2, T3, T4. 4 consecutive terms எடுக்கிறாங்கன்னா you should consider the general form this form. ஓகேவாடா கண்ணு, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? when each term of a geometric progression is multiplied or divided by a non-zero constant, the resulting sequence is also a geometric progression. இது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு geometric progression நீங்க எடுத்துக்கோங்க. For example 2, 4, 8, 16, 32. இது வந்து ஒரு geometric progression. This is in GP. What is the common ratio for this GP? Into 2, into 2, into 2, into 2. So common ratio is 2. Correcta? When each term of a geometric progression, ஒவ்வொரு term is multiplied or divided by a non-zero constant. Is multiplied or divided by a non-zero constant. So நான் dividedன்றதை வச்சு செய்யறேன். ஓகேவா? divide by 2, divide by 2. அதாவது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப each term should be divided by the same constant. Each term should be divided by the same constant. 2 by 2 என்ன? 1. 4 by 2 என்ன? 2. 8 by 2, 4. 16 by 2, 8. 32 by 2, 16. Then the resulting sequence is also a geometric progression. இப்போ இங்க ஒரு புது சீக்வன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இதுவும் geometric progressionல தான் இருக்கும்னு சொல்றாங்க.
when each term of the geometric progression is divided or multiplied by a constant, non-zero constant. ஏன்னா ஜீரோன்னு வந்துட்டாலே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல ஆன்சர் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ நான் ஜீரோ கான்ஸ்டன்டால ஒவ்வொரு டேர்மையுமே நீங்க பண்ணீங்கன்னா ஒரு புது சீக்வன்ஸ் கிடைக்கும். தட் சீக்வன்ஸ் will also be in GP. செக் பண்ணலாமா? T2 by T1 equals T3 by T2. அப்படிதான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ 2 by 1 equals 4 by 2. ரெண்டுத்துலேயும் வேல்யூ என்ன? 2 equals 2. So therefore the common ratio is 2. அப்போ இங்கேயும் உங்களுக்கு என்னதுடா கண்ணு? This sequence is also in GP only. ஸோ அப்போ புதுசாக ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குதுன்னா அந்த சீக்வன்ஸும் ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் தான் இருக்கும். இப்போ இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிற சீரீஸா 1, 2, 4, 8, 16 அப்படின்றது. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம்? 1, 2, 4, 8, 16 அப்படின்ற இந்த சீக்வன்ஸை நான் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? ஈச் டேர்ம் இஸ் மல்டிப்ளைட் பை 3 to get a new sequence. Each term is multiplied by 3 to get a new sequence. அப்போ 3, 6, 12, 24. ஓகேவா? ஸோ இப்படி போயிட்டே இருக்கு. இதுவும் செக் பண்ணுங்க if it is GP or not. புது சீக்வன்ஸ் கிடைச்சிருக்குல்ல, 3, 6, 12, 24 ஒரு புது சீக்வன்ஸ் கிடைச்சிருக்குல்ல, ரிசல்ட்டிங் நியூ சீக்வன்ஸ். This resulting new sequence is in GP or not. So T2 by T1 equals T3 by T2. That is equal to 6 by 3 equals 12 by 6. That is equal to 2 equals 2. Therefore இங்கே எனக்கு என்னது? காமன் ரேஷியோ அதே 2 தான் வருது. ஓகேவா கண்ணு? ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு சீக்வன்ஸை நான் திரும்ப பண்ணனா என்னால் இன்னொரு ஜிபி அதுல இருந்து கிரியேட் பண்ண முடியும். ஐ கேன் ரீக்ரியேட் அ நியூ ஜிபி. நியூ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சீக்வன்ஸ் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த கிவன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஓகேவா கண்ணு? தட் இஸ் த பாயிண்ட் தட் தே ஹாவ் கிவன் ஹியர். ஓகே, ஸோ இந்த ஏ பை ஆர் ஏஆர் அப்படின்றது 3 consecutive terms of GP in question கொடுத்தாங்கன்னா you will consider this. 4 consecutive terms of GP னா a by r cube, a by r, ar, ar cube. இது கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ இந்த நோட்டை யூ ஷுட் நாட் ஃபர்கெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபார் 3 numbers to be in GP. கண்டிஷன் ஃபார் 3 numbers to be in GP. ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன்னா b square equals ac. என்னடா தங்கம்? b square equals ac. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 8 இது a, b, c. These terms are in GP அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா b ஸ்கொயரோட வேல்யூ ac-க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ b ஸ்கொயரோட வேல்யூ இங்கே என்ன? 4 ஸ்கொயர் should be equal to a into c. 2 into 8. 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 16. 2 into 8 ஓட வேல்யூ என்ன? 16. 16 equals 16. அப்ப b square equals ac அப்படின்ற இந்த condition satisfied. Then 2, 4, 8 is in GP. It is in GP. புரியுதா கண்ணு? Condition for 3 numbers to be in GP அப்படின்னா எப்படி எழுதலாம் நீங்க? b square equals ac ன்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியாடா தங்கம்? புரியுதா என்னன்னு? ஸோ இது வந்து இதையும் நீங்கள் ஃபர்கெட் மறந்துடாதீங்க கண்ணு. 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலே எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் திங்கிங் கார்னர் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா கண்ணா? தேங்க்யூ.